இங்க இல்லீகலா நடத்துற ஃபைட் கிளப்ல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஒரு பொண்ணு வந்து இங்க யாரு காட்டர் அப்படின்னு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தன்ட்ட கேட்கறா. அதுக்கு அவன் அதோ அங்க எல்லாரையும் போட்டு பொளந்துட்டு இருக்கானே அவன் தான் காட்டர், இங்க வந்தவங்க எல்லாரையுமே போட்டான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அவ அவனையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோவும் இந்த ஃபைட் கிளப்புக்கு ஃபைட் பண்ண வரான். அவனை பார்த்ததும் இந்த காட்டர்ன்றவன் என்னாலலாம் இவன் கூட சண்டை போட முடியாது, ஆள விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் நம்ம காட்டர் ஜெயிச்ச மொத்த பணமும் நம்ம ஹீரோ கையிலேயே கொடுத்துட்றாங்க. அதை பார்த்துட்டு இவ காட்டரை விட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறா. ஆக்சுவலா இவளுக்கு என்ன பிரச்சனைனா, இவ கிளாஸ் ஒரு ஊர்ல ஒரு பார் நடத்திட்டு வரா. அந்த ஊர்ல இருக்க பென்ன்ற ஒருத்தனுக்கு இவளோட பார் வேணும். அதனால இவன் தினமும் அவனோட அடியாளங்களை அனுப்பி இவளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான். இதனால கடுப்பான இவ அவனுங்களை எப்படியா போட்டு பொழக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டர் தேடி இங்க வந்திருப்பா. இவன் நம்ம ஹீரோ கிட்ட நீ அங்க வந்தா நான் உனக்கு $2000 தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால இவனும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கிளம்பி கிளாஸ்க்கு வந்திருப்பான். அன்னைக்கு நைட்டே பென்னோட ஆளுங்க பார்ல பிரச்சனை பண்றதுக்காக வராங்க. நம்ம ஹீரோ போய் அவங்க கிட்ட சும்மா பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேசி பார்க்கறான். ஆனா அவனுக்கு நம்ம ஹீரோ கிட்டே பெரிய பருப்பு மாதிரி பேச அங்கேயே போட்டு எல்லாரையும் பொழந்துடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ நம்பர் 1 MMA ஃபைட்டரா இருந்திருப்பான். அவன் லாஸ்டா போட்ட சண்டையில ஒருத்தனை ரிங்லி அடிச்சு கொண்டு இருப்பான். அதனால அவனை ஃபைட்ல இருந்து பெர்மனண்டா பேன் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் பென்னுக்கு தெரிஞ்சதும் நீ மட்டும் தான் ஆளை இறக்குவியா, இரு நானும் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெக்சிகன்ல இருந்து ஒரு பெரிய ஃபைட்டரை கூட்டிட்டு வந்துடுறான். அப்படி வந்தவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு நாள் பார்லயே சண்டை வர சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஹீரோவும் அவனும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிறானுங்க.